ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு தேங்காய் சாதம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்காய் சாதம் மட்டும் வடிச்சிருந்தா போதும். நமக்கு தேங்காய் எடுத்து திருவிட்டு தேங்காய் சாதம் பண்ணிடலாம். லஞ்சு பாக்ஸும் கொடுத்துடலாம். நம்ம வீட்லேயும் மத்தியானத்துக்கிட்ட செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்திருக்கேங்க. தேங்காவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு கிளறுங்க, இல்லைன்னா தேங்காய் நம்மளுக்கு கருகிடும். நான் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு ரொம்ப தேங்காய் சேர்த்தாலும் தேங்காய் சாதம் திகட்டும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சாதத்துக்கு தகுந்த மாதிரி தெரிவிக்கங்க. தேங்காய் சாதத்துக்கு நம்மளோட தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது நம்மளுக்கு தேங்காய் சாதம் வீணாக போயிடும். நான் வேக வச்சு வடித்த சாதம் நல்லா ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறீங்களா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டு வடிக்கல, அதனால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2-3 கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இருக்க நம்மளுக்கு தேங்காய் கறியிடும். பார்த்தீங்களா, தேங்காய் சாதம் நல்லா ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் அடுப்பை ஸ்லோவிலே வச்சு தேங்காய் வதக்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தேங்காய் கறியிருச்சுன்னா சாதமே நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. ஈஸியான ஒரு தேங்காய் சாதங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இதை சுட கொடுத்து விடலாம். ஆனால் ஆறிதான் போயிடும். டக்குன்னு தேங்காய் இருந்தால் இந்த மாதிரி சாதம் செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.